தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பட்ட பிரச்சனை எவ்வளோ பெருசா போச்சுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாருங்களேன், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபத்தூணில தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும். இதனை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுக்கள் முடித்து வைக்கப்படுகின்றது அப்படின்ட்டு தனி நீதிபதி உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும். இதனை மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணுன்ட்டு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தாரு. இந்த உத்தரவை எதிர்த்த தமிழக அரசு மதுரை மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்துறை, சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உட்பட 26 மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனுக்கள் எல்லாமே நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரிச்சுட்டு வந்தாங்க. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குல ஜனவரி 6ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இன்னைக்கு. அதன்படி தனி நீதிபதி உத்தரவு செல்லும்ட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது மட்டும் இல்லாம தீபம் ஏற்றுவதற்கான சில வழிகாட்டுதல் முறைகளையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அப்படிதான் செய்யணும்ட்டும் அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1996 நீதிமன்ற உத்தரவில் உச்சி பிள்ளையார் கோயிலிலும் மாற்று இடத்திலும் தீபம் ஏற்றலாம்ட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பை பின்பற்றி தேவஸ்தானம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கல்தூண் என்று சொல்லக்கூடிய தீபத்தூணிலும் தீபம் ஏற்றணும். இதற்கு மத்திய தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற்று இவங்க இருந்தாங்க. உரிய அனுமதி தான் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசே காரணம். தீபத்தூண் விவகாரத்தில் அரசு அரசியல் காரணங்களோடு செயல்பட்டுள்ளதுன்ற குற்றச்சாட்டையும் இவங்க தமிழக அரசு மீது வச்சிருக்கிறாங்க. தீபத்தூண் தேவஸ்தான இடத்துல தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிறது தீபத்தூண் தான். ஸோ தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும். மேல்முறையீடு மனுக்கள் முடித்து வைக்கப்படுது. தனி நீதிபதி உத்தரவுப்படி தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம். இதை மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடணும். ஆனா தீபத்தூண்ல தனி நபர்கள் தீபம் ஏற்ற அனுமதி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. தேவஸ்தானம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் தான் தீபம் ஏற்றணும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தனி நபர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல் இயக்கத்தினர் யாருமே அங்க தீபமேற்ற போகக்கூடாதாம். தேவஸ்தானம் மட்டுமே போகணும். ஒவ்வொரு கார்த்திகையிலும் தீபமேற்றுவதை உறுதி செய்யணும் இப்படின்ட்டு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ நடக்குமோன்ட்டு எதிர்பார்த்த நிலையில இப்பேற்பட்ட தீர்ப்பு வந்திருக்கு. இது யாரெல்லாம் அகென்ஸ்டாக நிற்க போறாங்க? இனி வரும் நாட்களில் இந்த பிரச்சனை இது தொடருமா, இல்லை இதோட முடித்து வைக்கப்படுமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், இதன் பின்விளைவோ இதற்கு பிறகு என்னென்ன நடக்குமோ அப்படின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.